ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை. இப்போ பார்த்தீங்கன்னா அதே 8:20 8:20 தான். டெய்லி அதே டைமுக்கு கரெக்டாக சமையலை முடிக்கிறேன்னா எப்படி ஒரு கேப் இல்லாத சமையல் வேலை நடக்கும் அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்கணும். 7 மணிக்கு தான் ஆரம்பித்தது சமையல். என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லன்ச்சு நம்ம பார்த்துலாம். இங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா புட்டு தான் பண்ணியிருக்கேன். ராகி சேமியா புட்டு, தேங்காயெலாம் அதிலே போட்டு வேக வச்சாச்சு. நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அடுத்து வந்துட்டு தோசை மாவும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அது ஒருத்தருக்கு பிடிக்காது, அதனால் ஒரு தோசை கார சட்னி கொஞ்சம் இருக்க கொடுக்கலான்னு. மதியம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சாதம் குக்கரில் கஞ்சி வடித்து சாதம். அடுத்து இங்கே என்ன செஞ்சுருக்கேன் பார்க்க யோசனை பண்ணி புளிச்சக்கீரையை ஜெப்டோவில் வேறு கீரை கேட்டால் இந்த கீரையை கொடுத்துட்டாங்க. திருப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு போகல. சரி என்ன பண்ணுறது, பருப்பு போடாமல் வெறுமனே பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம்லாம் போட்டு கடைஞ்சி தாளித்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை, ஒரே ஒரு குடமிளகா சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 3 முட்டை எப்பவும் போல் வறுத்து வச்சாச்சு. இங்கே வெள்ளரிக்காய் வச்சாச்சு. இங்கே தயிர், இங்கே மோர் தியானம் பிடிக்கிறதா. இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத சொல்லுங்கள் வாங்க. லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பிடி கீரை சாதம், முட்டை வறுவல், பொரியல், வெள்ளரிக்காய், தயிர் சாதம். இதுதான். ஏதோ அவர் சாப்பிட்டா போதும், இதுவே அதிகம் இருக்குது. அப்புறம் இங்கே மோர் அடித்து வச்சுருக்கேன். பாதாம் பிசுன்னு சப்ஜா சீடெல்லாம் போட்டு ஊற வச்சு, வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இதுவும் வச்சுருக்கேன். இங்கே தோசை, ராகி சேமியா புட்டு, அதுக்கப்புறம் இல்லைன்னா கார சட்னி. அவ்வளோதான். பையனுக்காக வச்சுருந்தது. அவ்வளோதான் அவர் சாப்பிடுவார்.